ஸோ இன்றைக்கி லீட் கோட் ப்ராப்ளம் நம்பர் 283 மூவ் ஜீரோஸ் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ப்ராப்ளமில் நமக்கு ஒரு இன்டீஜர் அரேவை இன்புட்டாக கொடுத்துட்றாங்க. நம்ம செய்ய வேண்டியது இந்த இன்டீஜர் அரேயில் உள்ள ஜீரோஸ் எல்லாத்தையும் எண்ட் ஆஃப் தி அரேக்கு மூவ் பண்ணணும். மூவ் ஆல் தி ஜீரோஸ் டு தி எண்ட் ஆஃப் இட் வைல் மெயின்டைனிங் தி ரிலேட்டிவ் ஆர்டர் ஆஃப் தி நான் ஜீரோ எலிமெண்ட்ஸ். ஸோ அதே சமயம் நம்ம கவனிக்க வேண்டியது இந்த இன்டீஜர் அரேயில் உள்ள நான் ஜீரோ எலிமெண்ட்ஸை ஓட ரிலேட்டிவ் ஆர்டரையும் மெயின்டைன் பண்ணணும். ஸோ இங்கே நான் ஜீரோ எலிமெண்ட்ஸ் 1, 3, 12. ஸோ இதோட அவுட்புட்லேயும் அதே ஆர்டரில் தான் நம்ம இதை ஸ்வாப் பண்ணியிருக்கோம் 1, 3, 12. ஸோ இந்த ரிலேட்டிவ் ஆர்டரை மெயின்டைன் பண்ணணும். அதுபோக நம்ம கவனிக்க வேண்டியது நோட் தட் யூ மஸ்ட் டூ திஸ் இன் பிளேஸ் வித்தவுட் மேக்கிங் ஏ காப்பி ஆஃப் தி அரே. ஸோ இன்னொரு புது அரேயை க்ரியேட் பண்ணி அதில் நம்ம இந்த வேல்யூஸை ஸ்வாப் பண்ணக்கூடாது. இதை இன் பிளேஸில் ஸ்வாப் பண்ணணும். ஸோ இன் பிளேஸில் ஸ்வாப் பண்ண நமக்கு இதுக்கு 2 பாயிண்டர்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ 2 பாயிண்டர்ஸில் என்ன பண்ணுவோன்னா எல்ங்கிற பாயிண்டர் எடுத்துப்போம். ஸோ அதுதான் லெஃப்ட் இண்டெக்ஸோட பாயிண்டர். ஸோ இதை ஜீரோவில் ப்ளேஸ் பண்ணிடுவோம். ஸோ ரைட் பாயிண்டர் வந்து ஜீரோலேருந்து ஐட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ எப்போல்லாம் ரைட் பாயிண்டரில் ஒரு நான் ஜீரோ எலிமெண்ட்டை பார்க்குறோமோ ஸோ அப்போல்லாம் அந்த லெஃப்ட் இண்டெக்ஸோட அந்த வேல்யூவை ஸ்வாப் பண்ணிடுவோம். ஸோ இங்கே ஒரு நான் ஜீரோ பார்க்குறோம், லெஃப்ட் இண்டெக்ஸோட ஸ்வாப் பண்ணுறோம், இங்கே ஜீரோ வந்துடும். ஸோ இதை கண்டினியூஸாக பண்ணும்போது நமக்கு இந்த அவுட்புட் கிடைக்கும். ஸோ இதோட ட்ரை ரன் போகலாம். ஸோ பைத்தானில் இதோட சொல்யூஷன் ஏற்கனவே நான் இங்கே காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த லைன் நம்பர் 17 இந்த டீபக் பண்ணலாம். ஸோ இப்போது இனிஷியலாக லெஃப்ட் இண்டெக்ஸை ஜீரோவில் வச்சுருக்கோம். ரைட் இண்டெக்ஸ் வந்து ஜீரோலேருந்து எண்ட் ஆஃப் தி அரே வரைக்கும் அப்டேட் பண்ணுவோம். ஸோ ரைட் இண்டெக்ஸ் இனிஷியலாக ஜீரோ தான் இருக்கும். ஸோ ரைட் இண்டெக்ஸில் இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா ரைட் இண்டெக்ஸில் நான் ஜீரோ எலிமெண்ட் இருக்கான்னு செக் பண்ணுறோம். ஸோ இன்கேஸ் அதில் நான் ஜீரோ எலிமெண்ட் இருந்ததுன்னா நம்ம இமீடியட்டாக அதை ஸ்வாப் பண்ணுறோம். ஸோ இனிஷியலாகவே இதில் நம்மளோட இன்புட் அரேயில் ஒரு நான் ஜீரோ தான் இருக்குது. ஸோ இங்கே ஸ்வாப் பண்ணுறோம். ஸோ ஜீரோ லெஃப்ட்டும் ஜீரோவில் தான் இருக்குது, ரைட்டும் ஜீரோவில் தான் இருக்குது. ஸோ அது எந்த ஒரு சேஞ்சும் க்ரியேட் பண்ணாது. ஸ்வாப் பண்ண அப்புறம் நம்ம லெஃப்ட் இண்டெக்ஸை இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம். ஸோ அடுத்த இண்டெக்ஸ்க்கு மூவ் பண்ணுறோம். ஸோ இப்போ லெஃப்ட் இண்டெக்ஸ் 1ல் இருக்குது, ரைட் இண்டெக்ஸும் இப்போது 1க்கு வந்துருச்சு. ஸோ 1ல் ஒரு இப்போது நான் ஜீரோ எலிமெண்ட் தான் இருக்குது. ஸோ அதனால் இஃப் கண்டிஷனுக்குள்ளே போகலை. ஸோ அடுத்து என்ன இண்டெக்ஸ் 2க்கு போகிறோம். இண்டெக்ஸ் 2லேயும் நான் ஜீரோ தான் இருக்குது. ஸோ அதனால் நம்ம அடுத்த ஐட்ரேஷனுக்கு போகிறோம். அடுத்த ஐட்ரேஷன் 3. ஸோ 3ல் ஒரு நான் ஜீரோ எலிமெண்ட் இருக்குது. ஸோ இப்போது நம்ம இதை ஸ்வாப் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறோம். பைத்தானில் ஈஸியாக ஸ்வாப் பண்ணிடலாம். ஸோ இன்கேஸ் வேறு லாங்குவேஜ்னால் டெம்ப் வேரியபிள் யூஸ் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் சிங்கிள் லைன்லேயே ஸ்வாப் பண்ணிடலாம். ஸோ அடுத்து இண்டெக்ஸ் 4க்கு போகிறோம். இண்டெக்ஸ் 4ல் 0, 1, 0, 1, 2, 3, 4, 12 இருக்குது. ஸோ இப்போ ஸ்வாப் பண்ணுறோம். அந்த வேல்யூவை லெஃப்ட்டில் ஸ்வாப் பண்ணுறோம். ஸோ லெஃப்ட்டை 2லேருந்து 3க்கு இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம். அடுத்து இண்டெக்ஸ் 5க்கு போகிறோம். 5ல் 0 தான் இருக்குது. அடுத்து இண்டெக்ஸ் 6க்கு போகிறோம். இண்டெக்ஸ் 6 வந்து 11. ஸோ 11 வந்து நான் ஜீரோ. ஸோ இப்போ வந்து இண்டெக்ஸ் 3யோட ஸ்வாப் பண்ணுறோம். இங்கே தான் ஜீரோ இருக்குது. ஓகே, ஸோ அவ்வளோதான். இதுதான் லாஸ்ட் இண்டெக்ஸ். இதோட ஐட்ரேஷனை ஸ்டாப் பண்ணுறோம். ஸோ இந்த ஃபங்க்ஷன் எந்த ஒரு வேல்யூ ரிட்டர்ன் பண்ணாது. நம்ம இன் பிளேஸில் கொடுத்த இன்புட்டை அப்படியே ஸ்வாப் பண்ணி அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுற அவுட்புட்டை க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்மளோட அவுட்புட் இதுதான். இதை லீட் கோட்லேயும் சால்வ் பண்ணலாம். ஸோ என்ன பண்ணோன்னா இதில் லெஃப்ட் இண்டெக்ஸை ஜீரோவில் பாயிண்ட் பண்ணுறோம். ரைட் இண்டெக்ஸை ஜீரோலேருந்து எண்ட் ஆஃப் தி அரே வரைக்கும் ட்ராவர்ஸ் பண்ணுறோம். எப்போல்லாம் ரைட் இண்டெக்ஸில் ஒரு நான் ஜீரோ எலிமெண்ட்டை பார்க்குறோமோ ஸோ இது ஆக்சுவலாக நாட் ஈக்குவல் டு ஜீரோங்கிறது தேவையில்லை பைத்தானில். ஸோ இஃப் இட்ஸ் அ நான் ஜீரோ வேல்யூ. ஸோ இதுவும் சிமிலர் ரிசல்ட்டை தான் கொடுக்கும். நம்ஸ் ஆஃப் எல் கமா நம்ஸ் ஆஃப் ஆர் equal to nums of r comma nums of l plus equal to 1. ஸோ எப்போல்லாம் ஸ்வாப் பண்ணுறோமோ அப்போல்லாம் எல் பாயிண்டரை இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கிறோம். ஸோ அவ்வளோதான். நம்ம எந்த ஒரு வேல்யூ ரிட்டர்ன் பண்ண வேண்டியதில்லை. இன் பிளேஸில் நம்ம அதை நம்ஸை ஸ்வாப் பண்ணியிருக்கோம்.